பேர் டாக்டர் பாலகிருஷ்ணன். நான் பிஎஸ்சி மருத்துவமனையின் நரம்பியல் துறையில் பேராசிரியராக பணிபுரிகிறேன். வணக்கம். இன்னைக்கு மைக்ரேன் பற்றி ஒரு சில ஃபேக்ட்ஸ் பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். மைக்ரேன் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல ரொம்ப காமனான ஹெட்டேக் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரேன். அதுக்கப்புறம் மைக்ரேன்றது வந்து ஈஸியாக ட்ரீட்டும் பண்ணக்கூடிய ஒரு ஹெட்டேக். ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ்ட்ட வந்து 5 இயர்ஸ் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வராங்க. ஸோ மைக்ரேனோட சிம்டம்ஸ் வந்து கிளியராக ஒன் சைடட் ஹெட்டேக்னு சொல்லுவாங்க. அதில் வாமிட்டிங் இருக்கும், நாசியா இருக்கும், சவுண்ட் சென்சிட்டிவிட்டி இருக்கும், லைட் சென்சிட்டிவிட்டி இருக்கும். சப்போஸ் மைக்ரேன் வந்து தானா கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எதுவும் பிளட் டெஸ்ட்டு, ஸ்கேன் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஆனால் மைக்ரேன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு சிடி ஸ்கேன் இல்லை ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு ஐ செக்அப் பண்ணுவோம். அதே மாதிரி இயரில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ மைக்ரேனுக்கு ட்ரீட்மெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். அதாவது நீங்கள் சரியான நேரத்துக்கு தான் சரியாக சாப்பிடணும், தூக்கம் கிடக்கூடாது, ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடாது, வெயில் அதிகம் போகக்கூடாது, ஸ்மெல்லு, க்ரௌட் அந்த மாதிரி இடத்துக்கு எதுவும் போகக்கூடாது, காஃபி, சாக்லேட்ஸ், சீஸ், ஐஸ்கிரீம்ஸ் அந்த மாதிரி எதுவும் சாப்பிடக்கூடாது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஓஎஸ் மெடிகேஷன். அதாவது ஹெட்டேக் வந்த உடனே சாப்பிட்றதுக்கான மெடிகேஷன். அதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அந்த மெடிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரு 1/2 ஹவருக்குள்ளே நீங்கள் எடுக்கணும். அப்படி எடுத்திங்கன்னா அடுத்த ஒரு 1/2 ஹவர் 1 ஹவருக்குள்ளே ஹெட்டேக் ரெடி ஆகிடும். தேர்ட் ஆஸ்பெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ப்ரொஃபிலாக்சிஸ். சப்போஸ் உங்களுக்கு மந்த்லி 2 டைம்ஸ் இல்லை 3 டைம்ஸ்க்கு மேலே ஹெட்டேக் வந்துகிட்டே இருக்குது, ரொம்ப ட்ரபிள்சம் ஹெட்டேக்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு 3 to 6 மந்த்ஸ் நீங்கள் ரெகுலர் மெடிகேஷன்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெட்டேக் வந்து கண்டிப்பாக க்யூர் பண்ணலாம். ஸோ வாட் எவர் இட் இஸ், உங்களுக்கு மைக்ரேன்னு சஸ்பெக்ட் பண்ணினீங்கன்னா, இல்லை மைக்ரேன் உங்களுக்கு ஆல்ரெடி டயக்னோஸ் பண்ணியிருந்தாங்க, ஆனால் உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வரலன்னா நியூராலஜிஸ்ட் உடனே கன்சல்ட் பண்ணுங்கள். நன்றி.